3 நாள் அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி மெல்பர்ன் விமான நிலையத்தில் அந்நாட்டு அரசு மற்றும் இந்திய வம்சாவளியினர் சார்பில் உற்சாக வரவேற்பு. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் நடைபெற்ற பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. இசைக்கலைஞர்கள் மீட்டிய இசையை ரசித்த மோடி கைகுலுக்கி பாராட்டு. எத்தனால் கலப்பு பெட்ரோலால் பாதிக்கப்பட்ட ஒரு வாகனத்தையாவது காட்ட முடியுமா? வாகனங்கள் பழுதாகி வருவதாக குற்றச்சாட்டு வலுக்கும் நிலையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சவால். உத்தரப்பிரதேசத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் போக்குவரத்து துறை அதிகாரி வீட்டில் ரைடு. 1.62 கோடி ரொக்கம், 13 கிலோ தங்கம் மற்றும் 9 கிலோ வெள்ளி நகைகள் கைப்பற்றி லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை. சென்னை எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு. தான் பிறந்த மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளை தூக்கி கொஞ்சி மகிழ்ந்த விஜய். அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தையை காண்பிக்க பணம் வாங்குவது உண்மைதான் என அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. இனி பணம் கேட்டால் எண் 104 புகார் அளிக்கலாம், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. சமூக நீதித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான சமூக நீதித்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் பேசப்பட்டது என்ன? சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு விளக்கம். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா புகார் அளித்த குதிரை பேர வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு முன் ஜாமீன். தினமும் காலை மாலை காவல்துறை விசாரணை அதிகாரி முன் ஆஜராக வேண்டும் என நிபந்தனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 5 பேரை 2 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. திருவல்லிக்கேணி போலீசாருக்கு அனுமதி அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாலும் மு.க. ஸ்டாலினுடன் கருத்து பரிமாற்றம் தொடர்வதாக திருமாவளவன் கூறியிருப்பது நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய கருத்து. கோவில்பட்டி அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை தொடங்கி வைத்த பெண் வைகோ பேட்டி. நோபல் பரிசு கிடைத்தால் வைகோவுக்கு கட்டாயம் நன்றி சொல்வேன் என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. திமுகவுடன் நட்பு தொடர்கிறது என பேசியதை வைகோ விமர்சித்ததற்கு பதிலடி. பாஜகவுக்கு எதிரான அணியில் திமுகவும் வேண்டும், தாவேகாவும் வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. என்னுடைய பார்வை முழுவதும் தேசிய அளவிலானது என்றும் விளக்கம். கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் காவிரி மேகதாது பிரச்சினைகள் வருகின்றன. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது யார் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சரமாரி கேள்வி. மாநில அரசின் அனுமதியின்றி யுஜிசியிடம் விண்ணப்பித்து அனுமதி பெற்றதாக கூறப்படும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை. இடஒதுக்கீடு மற்றும் கல்விக் கட்டணம் கூடும் என்பதால் மத்திய அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை தேடித்தர வேண்டும். அதிமுக புத்துணர்வுடன் புதிய எழுச்சியுடன் வெகுண்டெழுந்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரும் எனவும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரி செய்ய வேண்டும். மத்திய அரசும் தாவேகா அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல்.
ஆர்கே நகர் தொகுதியில் அமைச்சர் மரிய வில்சன் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அவர் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் ஆணை. திருவெரும்பூரில் திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கில் தாவிக எம்எல்ஏ நவல்பாட்டு விஜி பதிலளிக்க உத்தரவு. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே நாளை 8 புறநகர் ரயில் சேவை ரத்து. நாளை மதியம் 1:40 மணி முதல் மாலை 5:40 மணி வரை 8 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய மேலிட பொறுப்பாளராக காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த குலாம் அகமது மீர் நியமனம். தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளராக இருந்த கிறிஸ் ஜோடங்கர் கோவா மாநில தலைவராக நியமனம். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரில் அமோனியா வாயு கசிந்து 18 பேரை பலி கொண்ட இறால் பண்ணை ஆலைக்கு சீல். திருவள்ளூர் ஆட்சியர் உத்தரவின்படி கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் ஆலைக்கு சீல் வைத்த அதிகாரிகள். கடந்த 7 நாட்களில் 24,025 சரித்திர பதிவேடு ரவுடிகள் வீட்டில் சோதனை செய்யப்பட்டதாக காவல்துறை தகவல். குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 949 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி கல்வி கட்டணங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும். அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் ஆப்கானிஸ்தான் நாட்டின் வேளாண் அமைச்சருடன் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சந்தித்து ஆலோசனை. இருதரப்பு உறவுகள் மற்றும் வேளாண் வர்த்தகத்தை மேம்படுத்துதல் குறித்து பேச்சுவார்த்தை. அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் வெடித்த நிலையில் இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு. சென்செக்ஸ் 1600 புள்ளிகளும் நிப்டி 500 புள்ளிகளும் வீழ்ச்சி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை நிதி அகர்வால் தரிசனம். கோயிலுக்கு வெளியே வந்த நடிகையுடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1200 குறைந்து 1,06,000 விற்பனை. கிராமுக்கு மாலையில் மட்டும் 80 ரூபாய் குறைந்து 13,250 விற்பனையாகிறது.